எல்லாம் ஒரு வணக்கத்தை போடுங்கப்பா. பிரியாவுக்கு பிறந்த நாள். ஹாய். 12 மணிக்கு சர்ப்ரைஸ்னு சொல்லி 4 நாளாக டிஸ்கஸ் பண்ணுறதெல்லாம் ஏன் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணி ஃபோனில் இருந்து நேரில் இருந்து எல்லாம் அப்புறம் டெக்கரேட் பண்ணுறது முதற்கொண்டு எல்லாமே ஏன் முன்னாடியே பண்ணி கடைசியில் சர்ப்ரைஸ் பயங்கர சர்ப்ரைஸாக இருந்துச்சு. இருட்டில் பேய் மாதிரி தெரியும். நீ பேய் தான் நீ. ஹலோ, பிறந்த நாள் சின்ன சின்ன கிரியேட்டிவிட்டிலாம் பண்ணியிருக்காங்க எல்லாரும். அதை எடுத்துக்கலாமா? இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இவ்ளோ பேர் முன்னாடி கேக் வெட்டி செலிப்ரேட் பண்றேன். இவ்ளோ பேர் முன்னாடி எதுக்காக வந்தாங்க சொல்லவே அப்பதான் தெரியும். அது அடுத்த வீடியோல சர்ப்ரைஸ். ஆமா தானே அப்படின்னு சொல்லிடு. ஏன்னா இதை தான் முதல்ல போடுவேன். ஓ டிஸ்டர்பிங். அடுத்த வீடியோல சர்ப்ரைஸ். எல்லாரும் எதுக்காக வந்திருக்காங்கன்னு முன்னாடியே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அக்கா ஒரு நிமிஷம் பச்சைங்கக்கா. டேய் கேக்கு மேல எதுவும் பண்ணிடாதீங்கடா. ஏய் சூப்பர் சூப்பர் சூப்பர். ஏய் இது வரவே இல்லையே. எடுத்துருவோமா? லைட் பேட்ச் போடுங்கப்பா. லைட் போடுமா? லைட் ஆட் பண்ணு. இந்த வரமா போறேன். எடுக்கவே இல்ல பிரே போனே. வெட்டுவோமா? எங்கடா அது பண்றேன். கைதருங்க. ஹேப்பி பர்த்டே டு யூ. ஹேப்பி பர்த்டே. ஹேப்பி பர்த்டே டு யூ. ஹேப்பி பர்த்டே. அம்மா கேக்ல பட்டுச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கோ. உண்மையில பட்டுச்சு. நான் அடிச்சதை எடுக்கவே இல்லை. கேக்க காப்பாத்து போய் வீடியோ விட்டுட்டேன். கேக்க நீங்க காப்பாத்தவே இல்ல. ஏய் எப்படி சாப்பிடுறது இது? அல்மையா காசு குடுத்துடா ஒரு வீடியோ எடுக்க மாட்டேடா. போதும் போதும். ஐயோ மேல வல போதும் போதும். அது தீந்துச்சு அது. ஏய் அது உருளாதடா. நீ பாரு. ஏய் என்னத்துக்கு குடிக்க முடியாது. இதெல்லாம் அரசியல பின்னாடி யாரோ எச்சு துப்பிருக்காங்க. ஐயோ என்னடா இங்க பாரு. அப்படிதான் இருக்கா இப்போ. உனக்குதான் மேல இப்போ உட்கார்ந்து. சரி. நீ என்ன பண்ற? வாங்கி வந்து வெட்டலாம்ல. யாராவது அதை பார்த்தீங்கன்னா நான் இதை பார்க்க போறேன். இப்போதான் பேசணும். அண்ணா இவ்வளவு கஷ்டப்பட்டு இது பண்ணிருக்கான், டெக்கரேஷன் பண்ணிருக்கான். ஒரு பல்க் வருமானமா இருக்கு எனக்கு. நாளைக்கு யார் இந்த காசு வச்சு எனக்கு போட்டவன் சரி நம்ம வந்தாங்க ஷர்ட் போடுன்றதுக்குள்ள போய் படுத்துட்டாங்க. குடுங்க உண்டி எல்லாரும் மட்டும். இல்ல வேணாம் சொல்லக்கூடாது சொல்லுவாங்க. தள்ளி விட்டு பிரியாடா இந்த வாரம் உட்கார்ந்து. பின்னாடி கலர் ஏய் வெச்ச பாப்பவே அதனால அதோட சேர்த்து வெச்சாங்க. முடி பின்னாடி போற கலர் கலரா இருக்கு.
ஆமா பாருங்க அப்புறம் இங்க பாருங்க நிறைய பிளான் பண்ணாங்க சர்ப்ரைஸ்ல போட்டோஸ்லாம் ஆர்டர் பண்ணாங்களாம் அதெல்லாம் கடைசி நேரத்துல வரல அதனால வீட்ல இருக்கிற ஆல்பத்துல இருந்து ஆட்டையை போட்டு எப்படி டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க எல்லாம் டெக்கரேஷன் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா அக்கா அப்புறம் அண்ணா 2 பேரும் கேக்லாம் வாங்கிட்டு வந்தது இங்க இருக்கிறவங்க அந்த அக்கா அப்புறம் அப்பு அஸ்பக் எல்லாரும் வாங்கிட்டு வந்தாங்க ஐயோ அஸ்மாவும் தான் அஸ்மா இல்லாமல தேங்க்ஸ்க்கா ஹாப்பி பர்த்டே அடுத்த வருஷம் உங்க வீட்டுக்காரோட கொண்டாடு அங்க வருமா இல்ல நீங்க வருவீங்க தெரியல அங்க வீட்டுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுமான்னு தெரியலையேடா கண்டுபிடிச்சிட்டேன் என்ன கண்டுபிடிச்சேன் ஜிஆர்டி ஜிஆர்டி ஓபன் பண்ணாமே தெரியுதுங்க சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க பார்க்கவே இல்லை இப்படி வச்சிட்டு இல்ல அவ பார்க்கவே இல்லை ஓ எது இல்லையா அதை வாங்கிட்டு வந்துட்டாங்க மோடி இது வந்து நீ புகுந்த வீட்டுக்கு கொண்டு போறது நல்லா வீட்டா இருக்கு நல்லா இருக்கா சூப்பரா இருக்கு இதுல இன்னொரு டிசைன் இருந்துச்சு அது இதோட அழகா இருந்துச்சு ஆனா இந்த இது இருக்குல்ல இது கம்மியா இருந்துச்சு இது கையை உள்ள விட முடியாத அளவுக்கு இருந்துச்சு இது கொஞ்சம் அகலமா இருந்துச்சு அஸ்பக்கும் இதுதான் வேணும் இதுதான் பிடிச்சிருக்குங்க எடுத்துட்டியா சூப்பரா இருக்குங்கக்கா இதை எடுத்துட்டு போய் உன்னோட பூஜை ரூம்ல போய் அங்க நீங்க போய் உங்க இருக்கையில உட்காரலாம் படம் முடிஞ்சு இல்ல இங்க படம் பாக்குற மாதிரி தான் உட்காந்துக்கிறீங்க படம் பாக்குற மாதிரியே சிட்டிங்ல இருக்கீங்க அவன் எனக்கு கொடுத்தாங்களா நீங்க வாங்கி கொடுத்துருப்பது நான் வாங்கி கொடுத்துறேன் அப்படி சொன்னா பின்னாடி நிறைய ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பம் வந்து சுட்டு டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க அது என்னென்ன ஃபோட்டோஸ்லாம் எல்லாம் என்னோட நான் இருக்கிற ஃபோட்டோஸ் தான் வச்சுருக்காங்க அதெல்லாம் பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் எடுத்தது சின்ன வயசில் இது நான் உள்ள நடுவில் இருக்கிறது இங்கே வந்து அண்ணன் இன்னொரு அண்ணன் 2 பேரும் அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கிறது நான் தான் எல்லா இடத்துலையும் நான் தான் நடுவில் நந்தி மாதிரி எல்லோரும் கூட ஃபோட்டோ எடுத்திருப்பேன் அக்கா அப்புறம் நான் இன்னொரு அண்ணா இது வந்து பார்த்தீங்கன்னா போட்டில் போகிறப்ப எடுத்தோம் ஒரு ஏரியில் ஆமாம் பெங்களூரில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் ஃபங்க்ஷனில் பெங்களூரில் எடுத்தது தான் நானும் அக்கா இருக்கிற மாதிரி அப்புறம் இது வந்து மதுரை கோவிலுக்கு போனப்போ எடுத்தது நானும் அண்ணனும் ஆமாம் என்னோட ஃபேவரட் ஃபோட்டோ அது ஒரு லிஸ்ட்டில் ஒரு 4 இருக்கும் ஏன்னா நானும் அண்ணனும் அதிகமாக எடுத்தது இல்லையா ஃபோட்டோ வரவே மாட்டான் அதனால் ஒரு 4 ஃபோட்டோ ஃபேவரெட் அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் 11th படிக்கிறப்ப எடுத்தது இந்த ஃபோட்டோ 11th 12th நினைக்கிறேன் அப்போ எடுத்தது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வயசுலாம் தெரியல குட்டி குட்டியாக இருக்கிற ஃபோட்டோஸ் தான் அதிகமாக இருக்குது அந்த மாதிரி கலெக்ஷன் எடுத்து வச்சுருக்காங்க அப்புறம் இது வந்து குழந்தையாக இருக்கிறப்ப எடுத்தது அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் பண்ணு மாதிரி தான் இருக்கேன் எல்லோரும் போண்டான்னு தான் சொல்லுவாங்க அப்புறம் இது வந்து பார்க்கில் எடுத்தது பெங்களூரில் அதிகமாக பெங்களூர் தான் போவோம் ஊருக்கு அதனால் நிறைய ஃபோட்டோ பெங்களூரில் எடுத்ததாக தான் இருக்கும் இது வந்து ஊரில் ஒரு கிராமத்தில் எடுத்தோம் நாங்கள் என்னோடய சொந்த ஊரில் அப்புறம் எல்லா இடத்துலையுமே அக்கா நான் அண்ணா இந்த மாதிரி தான் இருப்போம் அதிகமாக ஏன்னா அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் அவங்க எடுத்து டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்த்டே என்னோடய பர்த்டே அன்னைக்கு தான் எங்கள் அண்ணா காசு கொடுக்குறான் ஆனால் காசு இருக்கிறதே தெரியல கை மட்டும் தான் தெரியுது அதுவும் கிச்சனில் வச்சு கொடுத்துருக்கான் பாருங்க அப்புறம் இந்த ஃபோட்டோ வேணாம் அப்புறம் அப்படியே கீழே வந்துடுவோம் இது வந்து திருப்பதிக்கு போனப்போ ஒரு பார்க்கில் நின்று எடுத்தது போஸ்ட் கொடுத்து அப்புறம் இது எங்கள் அக்காவோட ஃபங்க்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் மேக்கப் போட்டு விட்டு டெக்கரேட் பண்ணி அழகாக ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க அது அப்புறம் இது இல்லாமல் அழகாக இது எடுத்துருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேவரட் ஃபோட்டோ எல்லாருக்குமே நல்லாயிருக்கும் இது வீட்டில் எடுத்தது தான் இதுவும் பெங்களூர் பார்க்கில் எடுத்தது எல்லாமே மோஸ்ட்லி பெங்களூரில் தான் இருக்கும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் எடுத்தது நிறைய வெளியில் போகிறப்பெல்லாம் அப்போ வந்து கேமரா வச்சுருப்போம் நாங்கள் ரோலிங் கேமரா அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் எடுப்போம் அப்பா எடுத்துகிட்டே இருப்பார் எங்களை அதனால தான் அவர் கம்மியாக இருக்கார் நாங்கள் அதிகமாக இருக்கோம் அதெல்லாம் குட்டி வயசு ஃபோட்டோஸ் தான் இது பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்கேன் நான் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு கடைசியாக ஆமாம் ஃபைனல் டச்சிங் முடிஞ்சிருச்சு இப்போ நான் இருக்கேன் இப்படி என்ன தள்ளி வாங்கினா நீங்க கவர் பண்ணுங்க கேமராமேன்
அதே பச்சை பட்டின்னு சொல்லிடாது. ஏன் நீங்க உள்ள தள்ளி வாங்கண்ணா? ஏய் நீ வெளியே போடா. அது போய் இங்க நினைச்சு அப்படி இங்கே போய் உள்ள வர சொன்னீங்களா, அதனால நான் ஃப்ரேம்குள்ள வந்துட்டேன். நீங்க கொஞ்சம் ஃப்ரேமுக்குள்ள அப்போ உள்ள வாடா அப்படி. மா ஷாக்கிங்மா. அப்படியா? பாத்துக்கியா? இல்ல இப்படி இப்படி பார்த்துருப்பாங்க. இதுதான் இருக்கிறதுல பெரிய சர்ப்ரைஸ். எப்பவும் போற போக்குல அப்படியே பர்த்டே தான் இதெல்லாம் எல்லா லைஃப்ல வரதானே அப்படின்ட்டு போற போக்குல ஹாப்பி பர்த்டே அப்படி சொல்லிட்டு போவான். அப்புறம் என்னைக்காவது ஏதாவது ஒரு பர்த்டே அன்னைக்கு சாக்லேட் வாங்கிட்டு வந்து தருவான். நல்லா பெரிய சாக்லேட் டைரி மில்கா. அவ்வளவுதான். இதுதான் ஃபர்ஸ்ட். அவ்வளோதான் முடிஞ்சது. கேக்கு நான் சாப்பிடவே இல்லை, அதனால சாப்பிட்டுக்கிறேன். ஆனா இந்த சர்ப்ரைஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருந்து பிளான் பண்ணி வந்தது பாத்துக்கோங்க. இது எல்லாமே டெக்கரேட் பண்ணது அங்க நிக்கிறான் பாருங்க அண்ணன். அப்பத்துல இருந்து ஈவினிங்ல இருந்து எல்லாத்தையும் டெக்கரேட் பண்ணி அவ கூட இல்லடா, இவன் தான் ஃபுல்லா டெக்கரேட் பண்ணுது. பிளானிங் இவன் தான். இதான் லாஸ்ட் பர்த்டே நீங்க உங்களோட வீட்ல செலிப்ரேட் பண்ண போறது சித்தி அப்படின்னு சொல்லிட்டு டெக்கரேட் பண்றதுக்கு பிளான் போட்டது எல்லாம் சீக்கிரட்டா அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் எல்லாம் போட்டது இவன் தான். இப்ப நிறைய பேர் இருக்காங்க, எல்லாரையும் விட முடியாது இல்லையா? எல்லாரும் தூக்கம் கெட்டு ஃபங்க்ஷன் முடிஞ்சிட்டு எல்லாம் 12 மணி வரைக்கும் முழிச்சிட்டு இருந்தாங்க டயர்ல. அது ஒரு கிஃப்ட். சைடுல கேக் சாப்பிட்டுட்டு இருக்கான் பாருங்க. ஓகே, பர்த்டே முடிஞ்சிருச்சு. 12:30 மணி ஆயிடுச்சு. இப்போ முடிச்சாதான் எல்லாரும் போய் தூங்குறதுக்கு. அடுத்த நாள் பெரிய ஃபங்க்ஷனுக்கு போனோம் வேற, அதனால முடிச்சுக்கலாம் vlog. பாய். இந்த vlogலயே சொல்லிக்கலாம். நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பர்த்டே விஷ் பண்ணுவீங்க, அவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ. பிகைன் த பர்த்டே ஸ்க்ரீன் எல்லாருமா சேர்ந்து பேன் பார்த்துங்கிற மாதிரி மண்டையக்கிறத க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து எதுவுமே பண்ண முடியாம எப்பவுமே கடைசியில் பார்த்தோம்.